இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீட் கோட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சீட் கோட்ஸ்லேயே நிறைய சீட் கோட்லாம் வந்துருக்குது. அந்த சீட் கோட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா சீட் கோட்ஸுமே நம்ம இந்த கேம்லேயே பார்க்க போகிறோம். சீட் கோடு மட்டும் இல்லை, நிறைய வந்துருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டிஸ்ட் கோடில் போய் போட்டுக்கோங்கன்னா என்ன போடலான்னா பிஎம் ஆர்டிஸ்டோட இதுன்னா நாளைக்கா சரி ஓகேன்ட்டு ஒரு 151 போடுவோமா, 25 போடுவாங்க கைஸ். 216 போட்டு கால் கொடுப்போம். என்ன வரும்? எதுவும் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்ச 3333 போட்டிங்கன்னா லம்போகனி கார்டு வரும். பட் இப்போ நான் எத்தனை 3 போட்டேன்னு தெரியுமா? 1 2 3 4 3 போட்டேன். அப்போ நான் 5 3 போட்டேன். நான் ஒரு லம்போகனி கார்டை வச்சு 666 போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சிவப்பு கலர் ஒரு ஜீப் வரும். நெக்ஸ்ட்டு என்னென்னா 7 இப்படி போட்டிங்கன்னா பைக்கும் வரலாம், எது வேணாலும் வரலாம். 2 நானே வெரைட்டியான சீட் கோட்ஸாக போட்டுட்ருக்கேங்க. இந்த மாதிரி சீட் கோட்ஸ்னால் எனக்கு எங்கே தெரிய போகுது? கண்ணை மூடிட்டு ஒரு சீட் கோடை போடும். கண்ணை மூடிட்டு ஒரு சீட் கோட் போட்டேன். 99 போட்டேன்னா புல்லட் வந்துருக்குது. புல்லட் வந்த உடனே வீடியோவே அலகுலமாகிடுச்சு. புல்லட் வந்ததோட அதுக்கப்புறமா என்ன போடலாம், 8 போட்டேன். என்ன வரும் எனக்கே தெரியாது. ஆஹா, இந்த பைக்கு நான் இந்த பைக்கோட கலர் சேஞ்ச் பண்ண போனேன். இந்த பைக்கு மஞ்சள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பைக்கு இப்போ எல்லாம் இருக்கணும், க்ரீனாக இருக்கணும். க்ரீனாக இருக்க விருப்பம் இல்லையா, அதனால் நான் இப்போ இதை ப்ளூவாக மாற்றுறேன். இது ஆரஞ்சாக இருக்க பிடிக்கல. இதை நான் எப்படி மாற்ற போகிறேன்? இப்போ இது ரெயின்போவாக மாற்ற போகிறேன். ரெயின்போ கலர்ஸ். இனிமேல் இதான் ரெயின்போ கலர் பைக்கு. ரோட்டில் போடுறப்போ எல்லாமே பார்க்கும். ஆனால் இந்தியன் பைக்ஸில் கிடையாது, ரியல் லைஃப்பில் 0 போட்டிங்கன்னா ஸ்கூட்டி வரும். 1 போடுவோம். 1 போட்டிங்கன்னா சைக்கிள் வரும். நாம் இப்போ இந்த மாதிரி சீட் கோட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெரைட்டியான சீட் கோட்ஸ் பார்க்குறோமா? 132 கால் கடவு நத்திங் இஸ் கமிங். சரி ஓகே, ஒரே ஒரு 5 போட்டால் என்ன வரும்? கால். சரி ஓகே, இப்போ ஒன்றா போட்டு பார்ப்போம். 1 கால் நெய். ஒன்றுமே பண்ணல. 1 0. Nothing is coming, guys. 8000 போட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் வரும். 9000 போட்டால் வாங்க 9000 போட்டுருவோம். 9
9000 போட்டோம்னா இந்த பைக் ஓடுது. ஒரு 8 போட்டு வந்த பைக்கே வந்துச்சுன்னா நான் காரணம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ தூரமாக போயிட்டு இப்போ 5 இத்தனை 5 போட்டு தரும். ஏன்னா ஃப்ளைட்டு அத்தடையாத்தான் பெரிய வெஹிக்கிள் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே போட்ட இடம் இருக்காது. நம்ம பேரங்கேச்சும் போய் போடுவோம். இத்தனை சீட் கோட் பார்த்துருக்கோம். ஸோ நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா சீட் கோடுமே. ஏன்னா டக்குன்னு போட்டுடுறேன். 3 5 6 2 இப்படி போட்டோம்னா ஒன்றும் இல்லை. 1 5 4 போட்டு பார்ப்போம். 1 4 ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் ஆர்ஜி ஸ்டோரில் பார்த்துக்கோங்க. அதுக்கு வெளியே போய்ட்டு விளையாடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மொத்தம் ஒன்று பார்த்தேன். 7 சின்டான் சிஸ்கோட் 7 9 அதுக்கப்புறமா ஸ்டார். நெக்ஸ்ட்டு ஐ டோன்ட் நோ 8. இப்படி போட்டால் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஓகேன்ட்டு 1000 போட்டு பார்த்துருவோம். 1000க்கு இந்த கடை வருது. நெக்ஸ்ட்டு 1 மில்லியன் போட்டுருவோம். 1 மில்லியனுக்கு இந்த சீட் கொடுக்க வேணும்ல. நான் ஒருத்திக்கு 1 1 1 0 0 இந்த சீட் கோட் போட்டால் ஒன்றுமே இல்லை. 3 1 போட்டு ஒரு 0 போட்டால் என்ன வரும் பார்த்தோம்மா. 1 1 1 4 1 போட்டு 2 ஒரு முட்டை போட்டு பார்ப்போம். நம்ம இப்போ மாடு பார்க்கப்படனா 8000 போட்டாச்சு. 10000 போட்டாச்சு. 7000 போடல. 17 போட்டு எதுவுமே ஆடாதுறேன். 7000 போட்டு பார்ப்போம். நான் வெரைட்டியான சீட் கோட் 7000 போட்டால் இந்த பைக் போட்டிங்க பேரலோடு பைக்கிங்க. இது வேற லோடு பேசுது. நெக்ஸ்ட்டு 5000 போட்டிங்கன்னா இந்த மாதிரி பைக்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு 3000 போட்டிங்கன்னா இந்த பைக் வருது. நெக்ஸ்ட்டு 200 போட்டு பார்ப்போம். 200 போட்டிங்கன்னா குதிரை வருதுறையா வேற லெவலு. நான் போடுற சீட் கோட்ஸ் எல்லாமே வருது. 2000க்கு இந்த கார்டு வருது. இப்போல்லாம் பைக்ஸும் வந்துச்சு. இப்போ காராக வருது. கார்டு போட்டு பார்ப்போமா. இப்போ சீட் கோடு நான் இன்னும் 4000 போடலையோ. 4000 போட்டுருவேன். வந்த வண்டியே வந்துச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது. ஏன்னா நானே ஒரு சீட் கோட் தெரியாமல் வெரைட்டியாக போட்டுட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சீட் கோடாக தெரியாது. இந்த கார்டு கொடுத்தீங்க. நான் சும்மா 4030 போட்டுட்ருக்கேன். ஆனால் அதுவாக வருதுங்க. நான் என்ன பண்ணுறது. நான் எதாச்சும் சும்மா என் கைப்பட்டு அமுக்குறான். யானைனா வருதுங்க. 60 ஒரே ஒரு 6 போட்டா 6000 போட்டு இன்னும் நான் யானையை வர வச்சுட்டேன். எனக்கு யானை வர வைக்க டைம் இல்லை கைஸ். சண்டை போடாத. ठीक है 6000 இந்த பைக்கு பற்றி இப்போ எந்த 1000 போட முடியாது.
ஏன்னா நம்ம தான் இப்போ எல்லா 1000மே போட்டோமே. ஐ திங்க் இப்போ நம்ம 3000 போட்டு பார்ப்போம். போட்டோம்னா இந்த பைக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ 3 போட்டு பார்ப்போம். only 1 3. டேய் பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கடா. கஷ்டப்பட்டு வர வச்ச கார் அது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ஜாக்கிரதையான பைக்கு போடணுங்க. ஏன்னா எல்லாமே விரிச்சு போடுற பைக் என்ன பைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எந்த பைக் பயங்கரமான ஃபயரான பைக்கு சொல்லுங்கள் கைஸ். அந்த பைக் நேம் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் பார்க்குறேன். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஈஸியாக படுத்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ கைஸ் அது இந்த பைக்கு நான் 5 இந்த பைக்கு தான் கைஸ். அது பைக்கு. அந்த பைக்கை ஓடி போய் எடுத்து ஸ்வைன்னு போய் எடுத்துன்னு வந்துடுவாங்க கைஸ். ஓகேன்ட்டு ஸ்வைன்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ என்ன போயிட்டு ஓங்கி உள்ளே எடுக்குதுவோம். இது தான் கைஸ். நான் சொன்னேன்ல, நான் சொன்ன அப்போவே யூஸ் பார்த்துருக்கணும், சொல்லியிருக்கணும். இப்போ சொன்னீங்கன்னா எல்லாம் சீட்டிங் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சீட் கோட் பார்த்துருவோமா. நெக்ஸ்ட்டு ஒரு 6 7 2 3. இப்போ நம்ம வெரைட்டியாக போட்ட சீட் கோடே போடுவோமா. இப்போ நம்ம 76 போட்டு பார்ப்போம். இப்போ ஏதாச்சும் வருதான்? நோ. ஆர்ஜிஎஸ்டோவில் போட்டு பார்த்துருவோம். ஆர்ஜிஎஸ்டோவில் பிஎம் 7 போட்டு டன்னு குடிச்சிங்கன்னா பிளேயர் மோடு ஒடுத்திக்க. எனக்கு பிளேயர் மோடு வேணாம். ஸோ நம்ம சூப்பர் ஜம்ப் போடுறதுக்கு சீட் கோடு என்னன்னு தெரியலையே. 213. ஐ திங்க் ஒன்று இது தான் இந்த சீட் கோடுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வரல. 147 கைஸ். இப்போயும் ஒன்றுமே வரல. ஆமாம், நம்ம எடுத்து போட்டுன காரெல்லாம் என்ன ஆச்சு? சீட் கோட் கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துன்னு வந்தேன் அந்த காரெல்லாம். வெயிட் இஸ் த கார்ஸ் கைஸ். என்னங்க இப்படி ஆயிடி போச்சு. நான் கஷ்டப்பட்டு எடுத்துருவோம் இந்த கார்டு கைஸ். இன்னொன்று யானை எங்க? டேய் உன் ஃப்ரெண்டுங்கடா. இவனும் சொல்ல மாட்டியா? ஓடிப்போ. கடைசியும் போய் ஒரு யானை இப்படி பண்ணி பிடிச்சேன். எஸ், என்னோட பக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் மொபைலில், இந்த மொபைல் கைஸ். ஸோ இதுதான் பக் ஆகுது. உங்கள் மொபைல்னு நினச்சிட்டு போடுங்க. நான் இப்போ எல்லாமே போட்டாச்சு. எஸ், எனக்கு ஞாபகம் 18,000 போட்டால் என்ன வரும்? எனக்கு அந்த டவுட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது கைஸ். 18,000. Nothing is coming.
12,000. என்னடா 1200 1200 போட்டினா ஒரு ஜீரோக்கு அங்கே பாருங்க கைஸ், நாம் ரெண்டாவது போட்ட யானை அங்கே போய் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ண தெரியல. ஸோ கைஸ், நம்ம இப்போ சீட் கோடு வேட்டை. ஸோ வரம்மா, நீங்கள் ப்ளக்கிங் ஆப்ஷனில் போய் பார்த்துட்டு வந்துடுவா. நான் இப்போ என்ன பண்ணுறது? ப்ளக்கிங் ஆப்ஷனும் இப்போ அழிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறது? 000 ஸ்கூட்டி வந்துருக்குது. ஸ்கூட்டி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டிக்கு அப்புறமா நான் இன்னும் ஒன்று போடல. இந்த பைக்கு நான் இன்னும் போடல கைஸ். ஸோ இந்த சீட் கோட் போட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச கேடிஎம் பைக் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 7321. இது ஆக்சுவலி ஒரு சீட் கோடே கிடையாது. சீட் கோட் மாதிரியா இருக்குது. 0999 திங்க ஒரு சீட் கோடுன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் எனக்குள்ளே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதான் சீட் கோடு. இப்போ நான் 936 931 கால் கடவு. நோ திங் இஸ் கம்மிங். என்னங்க 91 நத்திங் இஸ் கம்மிங் ப்ரோ. எஸ், இந்த 3 பைக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 பைக்கோட ஹை சாக்லேட் ஸ்பீடை பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த பைக் எடுத்துருவோம். இந்த பைக்கை ரிவர்ஸ் எடுக்கும்போது பயங்கரமாக போகுது. டேய் ஸ்கூட்டி தள்ளுடா, எங்களுக்கெல்லாம் நீ ஒரு பைக்கே கிடையாது. ஸோ பாங்க எஸ், பறக்கலாம் பைக்கிலே. காரோட வேகமாக போக மாட்டேங்க. ஓ மை காட். ஓ ஓ ஓ ரவுண்டாக போட்டுறாது. சூப்பர் பைக், சூப்பராக பண்ணிடுச்சிங்க. சூப்பர் பைக் சூப்பராக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக என்னை ராக்கெட்டில் பறக்க விட்டுருச்சிங்க. ராக்கெட் எல்லாமே பைக்கில் பறக்கணுன்னா இப்போ நான் போய் எடுக்கணுமா? சரி வாங்க கேஸ் போய் எடுப்போம். நான் ஓங்கி எடுக்கிறதுக்குள்ளே நான் ஸ்லோ மோஷனில் தான் காமிப்பேன். ஏன்னா அது ஸ்லோமோ நல்லா இருக்கு. நீங்கள் காத்திருந்து கள்ளங்கள் போகுது அப்படின்னு சொல்லுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்பீடு ஓடுறவன் கைஸ். ஸோ நான் இப்போ இந்த பைக்கோட டெஸ்டிங்கை பார்த்தாச்சு. இன்னொன்று வாட்டி போகும்போது கேன்ட்டு இப்போ நம்ம திருப்பியும் வீட்டில் வட்டின்னு திருப்பியும் நம்ம இன்னொன்று அந்த எல்லா பைக்குமே கேடிஎம் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த பைக்குமே என் பேர் தெரியாதுங்க. நிஞ்சா HP2R நிஞ்சா பைக்கு, அதுக்கப்புறமா கேடிஎம் பைக்கு, அதுக்கப்புறமா தெரியாது கைஸ் நிஞ்சா HP2R ஓ மை காட், என் பைக்கை எடுத்துற ஓடுறம்போ அமி ஸ்கூட்டி வண்டி வருது. வண்டி ஓட்ட தெரியாத வண்டி ஓட்டுகிறான் நான் தான்டா டேய்.
அப்படின்னு சொல்லிட்டு பட்டுட்டு நம்ம ஆள் போயிட்டுருக்காரு. ஆள் ஹெல்மெட்டு போடாமே போடாது, அதனால கீழே வந்துட்டாரு. சரி ஓகே இறங்கிடுவோம். நம்ம போன ஸ்பீடுக்கு பெட்ரோலே முடிஞ்சு போச்சு. செகண்ட் பைக்கு ஸ்கூட்டி. உங்களுக்கே தெரியும் ஸ்கூட்டி எவ்வளோ பெரிய ஸ்பீடுன்னு. டம்மி பீஸுங்க ஸ்கூட்டி. இந்த பைக்குக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பைக்கே கிடையாத மாதிரி. பட் ஓ மை காட் கைஸ், ஏன் தெரியுமா எவ்வளோனே? ஓ மை காட், ஸ்லோமோ ஒர்க் ஆக மாட்டேங்க. ஸ்லோமோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஸ்கூட்டி தானே, இன்னொன்று வர வச்சுப்போம். 0 4 0 போட்டால் ஸ்கூட்டியாக வரப்போகுது. ஸ்கூட்டி வந்துடுச்சு. இதுக்கு போய் அந்த ஸ்கூட்டியை நான் ஏன் போய் எடுக்கணும்? ஸோ ஸ்கூட்டி ஒரு டம்மி பைக்குன்னு இப்போ எனக்கு தெரியுது. இந்த ஸ்கூட்டி டம்மி பைக்கா நல்ல பைக்கானு சூப்பர் பைக்கானு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸ்வைன்னு போடுங்க. ஸ்வைன்னு போயிட்டே இருக்குது. ஆமாம், நான் இப்போ தப்பான ரூட்டில் வர்றேன்னு நினைக்கிறேன். இங்கே கூட போடுங்க, நம்ம பழைய வீடு இங்கே தான் இருக்குது. சரி திருப்பி ரவுண்டாக போட்டுக்கு போய் நம்ம கரெக்டான ரூட்டுக்கு போவோம். எங்கே அந்த கரெக்டான ரூட்டு இங்கே இருக்கா? ஓகே, வேகமாக முறுக்கிட வேண்டியது தான். இதோட ஸ்பீடும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கு அப்படி வச்சுக்கலாம். இந்த கார் எப்படா வந்துச்சு? காருக்குள்ளே நசுங்கிட்டான்னு நினச்சேன். இந்த காரை நான் பார்க்கவே இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐசி ப்ரோன்னு. இந்த கார் எப்போ வந்துச்சு? இப்போ நான் சீக்கிரமாக போய் ஆகணும். சீக்கிரமாக போய் லாஸ்ட்டு பைக்கை பார்க்கணும். லாஸ்ட்டு பைக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி நின்றுட்டுருக்கு பாருங்க. ஓகே, லாஸ்ட்டு பைக்கு தான் சூப்பர் பைக்கு. லாஸ்ட்டு பைக்கு தாங்க இந்த பைக்கோட பாசஸ். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், இது எப்படி நம்ம வீட்டில் வந்துச்சு? கைஸ் 1 minute கைஸ், தெரியாமல் இங்கே கவுத்திட்டேன். இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பீடு வேணும்னா கமெண்ட் செக்ஷனுக்கு போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் எப்படி லிங்க்கெல்லாம் கொடுக்குன்னு தெரியாது. ஸோ கைஸ், நம்ம இப்போ திருப்பியும் அந்த பைக்கோட சீட் கோட் போட்டு சீக்கிரமாக வீடியோ முடிக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, இந்த பைக்கோட வீடியோ முடிய போகுது. ஆக்சுவலி நான் அந்த ரூட்டுக்கு போக மாட்டேன். ரஃப்பான ரூட்டில் போய் வீடியோ முடிப்பேன். ஸோ அங்கே போயிட்டு இருப்பேன். ஓகே கைஸ், அந்த ரேம்பை போய் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் வாங்க. ஸோ அந்த பைக்கோட வேறு லெவல் ஸ்பீடுங்க அது. ஓ மை காட் கைஸ், இப்போ நம்ம வீலிங்லேயே பறக்கணும் கைஸ். ஓ மை காட். ஸோ அவ்வளோதான் இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், அடுத்த ஸோ பை.